பேரு எங்க பக்கத்துல இருந்தா போதும். உங்க பக்கத்துலயா உங்களுக்கு நினைச்ச நிலமடா நினைச்ச நிலமா தூக்கி கொடுப்பேன். ஏமா வேலை வெட்டிக்கு போக வேண்டாம். நீங்க சரி வீட்டுக்குள்ளே இருந்தாங்க என்னத்த தும்ப எங்க பாரு என்ன தும்ப கிடையாதியா. இங்க பாரு வீட்டுக்குள்ளே இருந்தா சாப்பாடு அவருக்கு நினைச்ச நிலமா தூக்கி கொடுப்பேன். பொங்கி பொங்கி தட்டுவேன். ஆமாயா சரிம்மா சரிம்மா. அதத்தான் கேட்க இந்த வேலைக்கு போக வேண்டாம் வீட்டுல இருந்தா போதும். சொல்லுங்க. ஏமா நாங்க தன்னந்தனியா அண்ணன் தம்பி 3 பேரும் வந்துட்டு இருக்கோம். வந்திருக்கீங்க. நானு மாசானம் நம்ம ராசி 4 பேர் வந்துட்டு இருக்கோம். 4 பேர் வந்திருக்கீங்க. இந்த மாம்பழ தோப்புல 2 மாம்பழத்தை பறிச்சு சாப்பிடலாம்னு வந்துட்டு இருக்கோம். மாம்பழ தோப்புக்கு வந்திருக்கீங்க. மாம்பழ தோப்புக்குள்ள நீங்க என்ன செய்ய பண்றீங்க? அந்த மாம்பழத்துக்கு அப்பாவுக்காக ஒதுக்கி போட்டுருந்தேன். எந்த மாம்பழத்தை? அந்த 2 மாம்பழத்தை அத போய் வெளியே வச்சீங்க. நீங்க மாசமா இருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல. ஆமாய்யா. மாம்பழம்னா எல்லாரும் பிரியப்பட்டு சாப்பிடுற உணவு தானே. சாப்பிடுவீங்க. ஆமா. அதனால ஆசைப்பட்டீங்களோ? அதனால ஆசைப்பட்டு அந்த மாமர தப்புல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உள்ளவே வந்து மாமரத்துல கை வச்சதுனால வெயில் அடிக்கா. ஆமா. அதனால உட்கார்ந்து இருந்துட்டு போவோம்னு வரோம். சரி மாமர தப்புல உள்ள வந்தீங்கல்ல. வந்த உடனே மாங்காய் எப்படிட்டீங்க? ஆமா. நாங்க தக்கா வச்சு 3 பேர் சொல்ற வேலையெல்லாம் கேட்கணும். என்ன நீங்க என்ன வேலை சொல்ல போறீங்க? மாங்காய்க்கு தண்ணியை பாய்ச்சி விட்டுருப்போம். உட்காந்துக்கிட்டு அந்த மொய்யா குறை துரு துரு புடுங்கணுமா? ஏமா நீங்க யாருன்னே தெரியாது. நாங்க மாமர தோப்பு கூட புல்லுங்க விடுங்க. ஆமா அன்னைக்கு தோப்புக்குள்ளையா யாரும் தெரியாத தோப்புல உங்களுக்கு என்ன வேலை ஆம்பளை இருக்கு? நாங்க சும்மா மாமர தோப்புக்கு போய் பாத்து போன்றோம். வந்திருக்கீங்கல்ல? ஆமா ஆமா. அந்த பூரா சந்திரம் போலை வகமக பொன்னிறமா இருக்கு. இப்ப கொஞ்சம் பொழுது மாதிரி இருக்கு. வேலைக்கு போங்க பண்டாய இருக்கீங்க. பொம்பளமானது அங்கள கண்டன போதையில இருக்கு. அம்மா போதையில இருக்கு. அம்மா போதையில இருக்கு. ஏமா நீ என்ன என்ன மாமா? ஏமா சொல்லுங்க. நீ ஆணோட பெண்ணோட பிறந்ததே இல்லையா? இங்க பாருங்க ஆணோட பிறக்கத்தான் செஞ்சாங்க. எங்களுக்கு வந்து எங்க அப்பா வந்து இது வரைக்கும் ஆண்களை பார்த்ததே இல்லையா? ஆண்களை கண்டிட்டு பார்த்ததே கிடையாது. நீ பார்க்கவே கிடையாது. அதான் ஆம்பளை பார்த்த உடனே எனக்கு போதையில இருக்கு நல்ல கிக்கா இருக்குங்க. சரியா? உங்களை மாதிரி ஆண்களை நாங்க பார்த்ததே கிடையாது. முத்தத்து வெயில முகத்துல அடியாம எங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. வீட்டை விட்டு நாங்க வெளியே வர மாட்டோம். தோப்புக்கு வருவோம். எங்க வீட்டுக்குள்ள இருப்போம். அதனால உங்களை மாதிரி ஆண்களை பார்த்ததே கிடையாது. உங்க ஆண்களை கண்டவனே எங்க அக்கா 2 பேருக்கு கிக்குன்னு போதை ஏற மாதிரி ஏறி போச்சியா. அப்படி வையா கோட்டர் அடிச்ச மாதிரி உனக்கு கொடுக்கணும். கோட்டர் அடிச்ச மாதிரி இருக்கும். கிக்குன்னு போதை ஏற மாதிரி ஆயிடுச்சு ஆண்களை பார்த்த உடனே. அப்படியா? அம்மாடி நாளில் வந்த மழப்புக்கு அர்த்தம் புரியவில்லை. நாள கட்டுக்குள்ளே உங்களோட அசுமமான சொல்லி அத்தாடி அம்மாடி வந்த மழப்புக்கு அர்த்தம் புரியவில்லை. நாள கட்டுக்குள்ளே உங்களோட அசுமமான சொல்லி இந்த ஆம்பளக்கு இருக்கு உங்களை போலவே அவனையும் கண்டதில்லை. அம்மம்மா அவனையும் கண்டதில்லை. அம்மம்மா அவனையும் கண்டதில்லை. என்ன சொல்லையா பெண்ணு சொன்னாலே பெண்ணு சொன்னாலே பெற்றி வளங்களையா பெண்ணோட பேசினது இல்லையா கெட்ட பேடி என்ன சொல்லையா. நீங்க பிரமாதம் கொள்ளாமையா நீங்க பிரமாதம் கொள்ளாம எங்க மேல கொஞ்சம் பிரியம் கொள்ளுங்கய்யா. அம்மா பிரியம் கொள்ளுங்கய்யா. அம்மா பிரியம் கொள்ளுங்கய்யா. இவன் யாருன்னே நமக்கு தெரியாது. இவன் மேல எப்படி நம்ம பிரியம் கொள்ள முடியும்? இவன் சொல்லி வைக்க முடியும். மாமாவளா மாமியாமாவளா அக்கமா இல்ல அத்தமாவளா நமக்கு தெரியாது இல்லையே. எப்படி பிரியம் கொள்ள வைக்க முடியும்? பிரியங்க கொள்ளும் ஐயா எங்க மேல பிரியங்க கொள்ளு. நாங்க எப்படி பிரியம் கொள்ள எங்க தோப்புக்கு
உள்ள வந்த உடனே ஆ. உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு திக்கின்னு போறது அந்த மாதிரி ஏறி போச்சு. ஆ. அது மேல எங்க மேல திரியும் கொண்டு உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை நம்ப முடியாதுமா. ஏன் உங்களை நம்பல. ஏன் நம்ப முடியாது? நம்ப முடியாது. நீங்க யாரு? நான் பொம்பளை. யாருன்னு தெரியாது. பொம்பளைன்னு தெரியாதா? எங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது. ஏங்க இங்க பாருங்க. உங்களை நம்பி வரவும் முடியாது. இங்க பாருங்க. ஆ. பெண்ணுன்னே சொன்னாலே பேய் கூட இறங்கிடும். ஆமா. அதனால எங்க பார்த்து நீங்க இறங்கி வாங்க ஐயா வீட்டுல. இறங்கி வரவா? ஆகி ராஜிகள் ராஜனு உங்களிடத்தில நல்ல தெரியாது. பெண்களிடம் நன்றி கிடையாது. உங்களிடம் ஆளவே கூடாது. ராஜிகள் ராஜனு உங்களிடத்தில நல்ல தெரியாது. பெண்களிடம் நன்றி கிடையாது. உங்களிடம் ஆளவே கூடாது. கொண்ட மாதனுக்கு கூட நம்பிடும் என்று நம்ப முடியாது. உங்களை நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாது? ஏன் நம்ப முடியாதுன்னு சொல்றீங்க? உங்களை ஆமா. கெட்ட கணவரை கூட நஞ்சா அள்ளி எடுத்து வச்சிருக்கீங்க சாப்பிட சொல்லி. ஆமா. அப்படி பெண்களை உங்களை நம்ப முடியாது. ஏங்க ஏன் நம்ப முடியாது? ஏன் நம்ப முடியாதுங்க? ஆஹா. இந்த கோயில் வாசல்ல ஆ. நீங்க அண்ணன் தம்பி 4 பேர் வந்திருக்கீங்க. ஆ. 4 பேர் உங்க 2 ரூபாய் சாதுங்க. ஆ. உங்க மேல அக்கா இருக்கீங்க 3 பேரும் உடம்பு தெரியாது. ராஜாடா, எப்படி இவன் எப்படி யாருவா? செத்து வாயப்படும் கிடப்போம். அடுத்த முறை பார்த்து இவன் முன்ன கட்டி மிந்திட்டு போயில இவன் வாயை இடிச்சுக்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டேன். நீங்க செத்த உடனே உங்க மேலே பறக்குற உடம்பு அதான் சொன்னான். அதாவது விவேக சிந்தாமணியில ரொம்ப தெளிவா சொன்னான். இல்லை எப்படி சொன்னாங்க? வெம்புவாள் பொய்யே, வேர் விழுந்த அழுவாள் பொய்யே, தம்புலம் தின்பேன் என்பாள் பொய்யே, உன் கூட சாகிறேன் என்பாள் பொய்யே, அன்பிலும் ஒடியகனால் 1000 சிந்தையாளை நம்பின பேர்களெல்லாம் நாயிலும் கேடாவாரே. அப்படி ஏதாவது விரும்புவாள் பொய்யே அப்படின்னா மேல் விழுந்த அழுவாள் பொய்யே, தமிழ தும்புமாள் பொய்யா. என் புருஷன் என்ன கெட்டவன் ஐயா அத்தான் மாமா உன் எச்சிய கூட சாப்பிட்டுதான் அத்தான் அப்படியேம்பா சொல்லுவா. ஆனா தீவன் செய்யும் 1000 சிந்தையாளை ஆமா நம்பின பேர்களெல்லாம் நாயிலும் கேடாவாரே. அறிவாரே. ஆமா. அப்படின்னா ஏன் அப்படின்னா ஒரு அன்பு பயத்துக்கு எவ்வளவு ஆகும்? கூடிய சபையில சுடலை மற்றும் பரமேஸ்வரி அவர் சார்பாக வேலை பாராட்டி லட்சம் வாங்கி கொடுத்திருக்காரு. அன்னாரும் நாலு குடும்பத்தார்களும் ஸ்ரீ ராமசாமி இருவையால் எந்த மாவட்ட தகமாகி 6 கோடி 61 மூன்று பண்ண வைத்த வாழ்க வாழ்கின்ற வைத்தார். ஆமா அது சொன்னார். அத்தா மச்சா மாமான்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் புரியும். ஒரு அன்பு வந்தாங்க ஒரு அன்பு ஈரம்னா நீங்க போய் முடியாதுமா போய் பாயிருக்கு அந்த ஒரு நொடிக்குள்ள பஞ்சகமா பேசாதீங்க மாமா, பஞ்சகமா பேசாதீங்க மாமா. ஏமா பொண்ணுக்கு நீங்க ஆணுக்கு நீங்க நாங்க பேசல. நாங்க தாலியை ஒரு மாப்பிளைக்கு கெட்டுப்பட்டு தாலியத்தோட கட்டிக்கிட்டு வரணும்னா எங்களுக்கு மறுவாதி என்ன கிடைக்கும்? ஏயா என்ன உங்களுக்கு மறுவாதி ஆக்கிங்க? ஆமா எங்களுக்கு நீ ஆனா பிறந்த ஆம்பளை போய் உன் பொண்டாட்டி எங்களுக்கு மறுவாள் கேட்கல. அதே மாதிரி பொம்பளைக்கு மறுவாள் வேணும்லையா? அதுக்கு நாங்களும் அடைச்சோம். இங்க பாரு, ஒரு கூட்டத்தை கொடுத்து போக முடியாது, ஒரு கல்யாணத்துக்கு போக முடியாது, ஒரு கோயிலுக்கு போக முடியாது, விடிய கருத்துல வெளியே எந்திரிச்சு விட்டு விட்டு வெளியே வர முடியாதுயா. என்ன கேட்பாங்க? முண்டை முண்டை வராவாரு அப்படிப்பாங்க. அதனால எங்களுக்கு மாங்கல்யம் தேவை. உங்களுக்கு தேவைதான். ஆமா அதுக்கு நாங்களே அடைச்சோம். ஆமாய்யா சொல்லுங்க. நீங்க வேற யாரையும் பாருங்க. இல்ல இல்ல நீங்களே அது கஞ்சலம் என்னடி ரஞ்சி வேணா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து பணமுள்ள சந்தனம் பூசிக்கொள்ளி நமக்குள்ள சண்டையை விட்டுட்டது. நீ ரத்த குளத்தில நீ தக்க குளத்தில சந்தவனான சாதி எடுத்து சொல்லி உன்னுடைய சாதி எடுத்து சொல்லி உன்னுடைய சாதி எடுத்து சொல்லி. இங்க பாருங்க, நான் சாதியை சொன்னா எங்களை கெட்டிக்கு விழா கரைச்சி மாதிரி எடுத்தோம். சாதி எடுத்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் இணைவா வந்து நெருக்கி வந்துச்சுன்னா கெட்டிக்கிறோம். கெட்டிக்கிறீங்களா? அட எண்டு அரிதிரம் பரமராஜாரியா என்னோட யாரு அரிதிரே எந்தண்டக பாரு இருவரு எந்தனை வாரியா எது வடித்திடுமையா அட எது வடித்திடும் பரமராஜாரியா என்னோட யாரு சக்கிலிய எந்தண்டக பாரு இருவரு எந்தனை வாரியா எந்த சாதிக்குள்ள உற்பத்தியா இந்த சாதி கோரு எம்மா அம்மா எந்த சாதி கோரு எம்மா அம்மா எந்த சாதி கோரியா. இது இருசாதிப்பட்ட கழுதான்
உனக்கு இதுதான் எப்படி எழுதியா ஆ. எப்படி சொல்லுத அதாவது ஆமா. தாய் வந்து ஐயராம் ஐயரு தாப்பனார் வந்து அருந்ததியாராம் அருந்ததி யாரு இந்த ரெண்டு சாதியில பிணஞ்சு கிடக்கு இந்த பிள்ளை அதுக்கு பிறந்தகளா ஆமா பிணஞ்சு கிடக்கு ஏன்னா ஆ. இங்க சொல்றது சரியாமனே ஆ, அப்படி கணக்கு பார்த்தா ஆ, சாதி வச்சான் நாட்டுல ஆ, யார் சாதி வச்சான் ஆம்பளைக்கு சாதி வச்சான் ஆ, எப்படி பொம்பளைக்கு சாதி கிடையாது எப்படி ஆம்பளைக்கு தான் முத்திய போனாரு ஆ, கருப்பசாமி ஐயரு ஆ, இப்படி பேரு ஆ, பட்டை உள்ள வைப்பாங்க இல்லையா ஆ. சாதி சேர்த்துவான் ஆம்பளைக்கு சேர்ப்பான் ஆமா ஆனா பொம்பளைக்கு சேர்க்க மாட்டேங்காங்க ஆ. பொங்கலுக்கு வந்து ஆ. பொம்பளைக்கு வந்து சாதி கிடையாது ஆஹா. இந்த மண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கும் சாதி கிடையாது கிடையாது. பொண்ணா பிறந்த பொம்பளை யாருக்குனாலும் வாக்குப்பட்டு போலாம் ஆ, உங்களுக்கு தான் ஏன் சாதி அப்படியா அந்த மண்ணுல போய் சோளத்தை வச்சா சோளம் தான் மறைக்கும் ஆமா அந்த மண்ணா விளையும் ஆ. கிடையாதுல்ல ஆ, அப்படி சொல்ல சரிதானே அப்ப ஆம்பளைக்கு தான் சாதி வச்சிருக்கான் ஆ, அப்படி பார்க்க போது அம்மா வந்து ஐயரு ஐயரு அப்பா அருந்ததியா அருந்ததியார் அருந்தியார் வீட்டு பிள்ளைதான் ஆமா ஐயர் வீட்டு ஆகாது ஆகாதுல்ல எங்க அம்மா மேலோளத்துல இருந்து உங்களுக்கு வாக்கப்பட்டாலே கிசாதி போய் ஆ, இந்த ஜோதிகை இடத்துல நாங்க தலை கொடுக்க மாட்டோம் எங்க சாதியை கட்டியே சாதியெல்லாம் சொல்லிட்டேன் ஆ, நீங்க கேளுங்க நான் பதில் சொல்லிட்டே வாரேன் அப்பனால மனம் இருந்து இந்த பிள்ளை கேட்டு அதெல்லாம் அங்க கரை இல்ல இங்க இடமே கிடையாது ஆ, பொம்பளைக்கு சாதியே கிடையாது ஆணுக்கு தான் சாதி அப்படியா? உங்களுக்கு எப்படி போகப்பட ஆ. என் கழுத்தை நான் கழுவி வச்சிருக்கேன் நீ கை போட்டு வச்சிருந்தாலும் சரி சோப்பு போட்டு வச்சிருந்தாலும் சரி எங்களுக்கு தேவையில்லை நீங்களே கட்டலாட்டி சரி ஆ, இந்த கூட்டத்துல ஒருத்தரை கூட்டிட்டு போய் இந்த கோயில் வாசல்ல வச்சு ஆ, தாயை கட்டி மாங்கல்யத்தோட வீட்டுக்கு போயிரு. அது வாங்க வரையும் கஷ்டப்பட்டவன ஒன்னும் வர தேவை இருவா என்னுடைய வாழவா பள்ளியத்தா பள்ளிய வைக்கிடுவா ஏன் தக்க புருஷனை பாரு சொல்றீங்க எங்களுக்கு தேவையில்லை உனக்கு அமைஞ்ச மாப்பிளைய பார்த்துட்டு ஏங்க இங்க பாருங்க இதெல்லாம் சாதியெல்லாம் கேட்டு வந்தீங்க ஆ. அதெல்லாம் கேட்கும் கெட்ட பண்ணுவீங்க ஆ. ஒரு சாமியே கலப்பட திருமணம் எடுத்திருக்கேன் யாரு சாமி முடிச்சிருக்கீங்க எந்த சாமி அந்த சாமியை சொல்லணும் உன் முகர சாமி வா அதெல்லாம் காலை எடுத்து காலை ஒடிச்சு விட்டாங்க இடம் இருந்தாங்களா அது எந்த பேரா அவனுக்கு ஒரு கையை திரிய விட்டாங்க எந்த சாமி சாமி சொல்லுங்க கேட்டீங்களா எந்த சாமி சொல்லு அழகான கூரத்திய வள்ளி முருகன் கல்யாணம் செய்யலையா அவர்கள் காலம் சொல்லலையா எனக்கு என்ன காலை கையிலையா கூரத்திய வள்ளி முருகன் கல்யாணம் செய்யலையா அவர்கள் காலம் சொல்லலையா எனக்கு என்ன காலை கையிலையா இந்த கட்டி பொண்ணுகளை கல்யாணம் செய்ய கஷ்டம் என்ன சொல்லையா எவாரி கஷ்டம் என்ன சொல்லையா எவாரி கஷ்டம் என்ன சொல்லையா அப்படி கல்யாணம் கொள்வது கஷ்டம் கிடையாவா ஆமையா அந்த கன்னி பெண்களை கல்யாணம் செய்ய உனக்கு என்ன செய்யுது அதெல்லாம் கிடையாது முருகன் கையில தாலி கட்டினாருன்னா அவரு தெய்வ பிறவி ஏங்க தாங்க முடியாது வள்ளியும் தெய்வானவே முருகன் முடிச்சிருக்காரு ஆமா எங்களுக்கு என்ன அவங்களே காலம் தர்றா ஒரு தெய்வ பிறப்பே காலம் தர்றா கடவுளுக்கு வந்து தள்ளுறாங்க எங்க இங்க வந்து தள்ளியா என்ன சொல்லி சரியாமா இந்த கல்யாணம் சரி திருத்தூர் போறோமா ஆமா திருத்தூர் போன உடனே போனே வள்ளி புறத்தின்னு தெரியும் பள்ளி குளத்தி தெரியுமே தெரிஞ்சாலும் ஆமையா போய் விழுந்து கும்பிடுறாங்க வள்ளி அது அங்க உளுந்து கும்பிடுறாங்க வள்ளி காலை தெருவுல பாசி வைக்கிறேன் ஹாய் சாமி ஹாய் சாமி ஹாய் பாசி ஓசி ஓசி அங்க போய் வள்ளியை காலை விழுந்து கும்பிடுறாங்க குறமுண்டு ஆனா தெருக்குள்ள ஒரு புறத்து வந்தா வீட்டுக்கு விட மாட்டோம் விட மாட்டீங்க சொல்றீங்க தெரியலையா தெரியவே கல்யாணம் படிச்சிருக்கு எங்க அக்கா லட்சம் முதல்வர் கல்யாணம் படிக்கிறது உங்களுக்கு பேதி அதுக்கு அவரு வேலை கொண்டு நேட்டு வர பேரம் வந்துடுவா நம்மளால ஒழிக்க முடியாது ஒரு வேலை இல்லையா ஆடி பத்தர மாத தங்க மணியன் பக்கம் பாரி எனக்கு பாண்டியனின் ஊர் வேற பயமுள்ள மாறி இந்த பச்சை பணம் வந்தால் நமக்கு பக்கம் இருப்பார் நமக்கு பக்கம் இருப்பார் எங்க போறாங்க எங்க வந்து யாரோ எப்பனாரு எங்க மேல எங்க பரிமாறிய அவர் எதிர மாட்டாரிய அவர் எதிர மாட்டாரி ஏங்க வண்டில பெரிய பரிவாரி மாமா எங்க பரி
அடுத்தபடியாக எங்களுடைய பேரவருக்கு கடைசியில் சித்தி அக்னி எடுத்து அருங்க ஸ்ரீ ராமபெருமாள் கூப்பாடு பாடி நிகழ்ச்சி கொண்டு மீண்டும் பேசி வருகிறோம்.